வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் இணைய வானொலி. தமிழ் பேராசிரியர், இலக்கிய திறனாய்வாளர், கவிஞர், நூலாசிரியர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்ற பன்முக அறிஞர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திட வேண்டும் என்ற வரிகளுக்கேற்ப அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளிலெல்லாம் தமிழ் மனம் கமல செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உலக திருக்குறள் இணைய கல்விக் கழகத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் மறைமலை லக்குனார் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மாண்பமை துணைவேந்தர் ஐயா அவர்களே, இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய தலைவராகவும் இயக்குநராகவும் தலை சிறந்த எழுத்தாளராகவும் பாரதி பாலன் என்னும் புனைவேரிலே பல்வேறு படைப்புகளை வழங்கியுள்ள எழுத்தாளராகவும் அருமை நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்களே, அவருடைய தலைமையின் கீழ் இந்த தமிழர் புலத்தை மிகச்சிறப்பாக இயங்க செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய உடனாசிரியர் பெருமக்களே, ஏனைய பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்களே, பொது வெளியிலிருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா உமாமகேஸ்வரனுடைய கொள்ளுப்பேரன் திவாகரன், குடந்தை நகர் கல்லூரியில இருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி நிலவன் போன்ற பெருமக்களே, அனைவருக்கும் என் அகங்கணிந்த வணக்கம். இந்த நாள் மிகச் சிறப்பான நாள். தமிழ் தாத்தா உவேசா அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடாமல் விட்டுவிட்டோமே, காலந்தாழ்த்தக்கூடாது, உடனே கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமை துணைவேந்தர். ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க என்னும் சான்றோர் நிறைவேற்றி உடனடியாக நடத்த அவர் நினைத்த உடனேயே அவருக்கு துணை புரிகின்ற நல்ல ஒரு பக்க வலிமையாக அந்த பேராசிரியர் பெருமக்கள் நம்முடைய பாலசுப்ரமணிய அவருடைய தலைமையிலே அணிதிரண்டு உடனடியாக செய்து விட்டார்கள். ஒரு 4-5 மணி நேரத்திலே 100க்கும் மேற்பட்டவரை திரட்டி விட்டார்கள். உண்மையிலேயே இது போன்ற செயல்கள் நான் சொல்வதற்கு நாணப்படுகின்றேன். சிங்கப்பூர்ல தான் நடக்கும், நம்முடைய நாட்டில் நடக்காது. ஆக சென்னைக்கே சிங்கப்பூரை கொண்டு வந்து விட்டார் நம்முடைய திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள். இந்த திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் தொடங்கியதற்கு ஒரு பொருத்தமான ஒரு காரணத்தை குறிப்பிட்டார்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள். உவேசா அவர்கள் மிக பெருமிதமாக பணியாற்றிய மாநில கல்லூரியிலே அவர் மேனாள் மாணவர் என்று அதற்குரிய தகுதியை சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த மாநில கல்லூரி மேனாள் மாணவர் என்ற நிலையில் மட்டுமல்ல, அகவை முதிர்ந்தோர் கல்வித்துறை என்கின்ற அந்த அகவை முதிர்ந்தோர் கல்வித்துறையிலே ஆழங்கால் பட்டவர், இந்தியாவின் தலை சிறந்த கல்வி வல்லுநர்களிலே ஒருவர். பல்வேறு கல்வித்துறை மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிற சிறப்பு வாய்ந்த அவர். இந்த உவேசா தமிழ் தாத்தா நாளை கொண்டாடுவது மிக பொருத்தம். இன்னொரு பொருத்தம் என்னவென்றால், மதுரை பல்கலைக்கழகம் என்றால் அது மதுரையை சுற்றிய எல்லை. அழகப்பா பல்கலைக்கழகமா அது அந்த காரைக்குடியை சுற்றிய ஒரு எல்லைக்கு தான் அது பொருந்தும். சென்னை பல்கலைக்கழகமா அது ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் பொருந்தும். ஆனால் தமிழ்நாட்டிலே இயங்குகின்ற திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு உலகமே எல்லை. ஆக நாடுகளின் வேறுபாடுகளை கடந்து, நாட்டெல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் இயங்கி வருகின்ற ஒரு பல்கலைக்கழகம் திறந்தநிலை பல்கலைக்கழகம். ஆக உலகளாவிய அந்த பல்கலைக்கழகம், உலகளாவிய புகழ்பெற்ற அந்த தமிழ் தாத்தாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது ஏனைய பல்கலைக்கழகங்கள் கொண்டாடுவதை காட்டிலும் மிகவும் பொருத்தமான ஒன்று. பெருமக்களே, தமிழ் தாத்தா என்பதை சொல்லும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் நகைச்சுவையாக சொல்வார், தமிழ் தாத்தா மட்டுமல்ல, 2 சொல்வார். ஒன்று, அவை பெருமாட்டி ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 என்று தொடங்கின அந்த வெண்பாவிலே தாதா கோடிக்கு ஒருவர் என்பார். தாதா என்றால் மிகப்பெரியவர் என்ற அர்த்தம், மிகப்பெரிய சான்றோர். ஆக மிகப்பெரிய சான்றோர், கோடிக்கு ஒருத்தர். 10 கோடி பேர் இருந்தா 10 பேர் தான். ஆக தாதா, தமிழ் தாதா உவேசா அவர்கள் ஒரு தமிழ் தாதா, வடசொல் தாதா, தமிழ் தாதா என்பார் கண்ணதாசன். அது மட்டுமல்ல, அவருடைய காலத்திலே அவருடன் வாழ்ந்தவர்களும் சரி, இன்றைக்கு அவருடைய கொள்ளுப்பேரலாக இருக்கிற நாமும் சரி, அவரை பார்த்துத்தான் தமிழ் தா 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 என்று நாம் கையேந்து நிற்கின்றோம். ஏனென்றால் அவர் பதிப்பித்த சீவக சிந்தாமணி, அவர் பதிப்பித்த மணிமேகலை, அவர் பதிப்பித்த சிலப்பதிகாரம், அவர் பதிப்பித்த புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நிழல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை,
மலைபுடுகடாம், 12 புராணங்கள், பெருங்கதை, 9 உலா நூல்கள், 6 தூது நூல்கள், 9 வெண்பா நூல்கள், 8 அந்தாதி நூல்கள், பரநூல்கள் 2, மும்மணிக்கோவை நூல்கள் 7, இரட்டை மழை நூல்கள் 47. இவ்வளவையும் தா 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 என்று தமிழ் தாத்தா என்று நாம் இறைஞ்சு நிற்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அவர் தமிழ் தாதா, தமிழ் தாத்தா என்று நாம் எல்லாம் கையேந்து இருக்கின்ற ஒரு பெரியவர் என்று கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை கல்லூரிக்கு வந்த காலத்திலே மிகச் சிறப்பாக சொன்னார். அந்த வகையிலே ஒரு தமிழ் சான்றோர் தம்முடைய வாழ்நாளெல்லாம் தமிழ் நூல்களை பதிப்பித்து அந்த பதிப்பித்த நூல்களை தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு அரிய பணியை செய்த ஒரு பெரியவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நாம் உண்மையிலே எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு நூல்கள் பதிப்பித்திருக்கின்றாரே, நாம் அதில் எவ்வளவு படித்திருக்கின்றோம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? பதிப்பிப்பது எவ்வளவு கடினம். ஒரு எதிர்நீச்சல் பணி பதிப்பித்து கையில கொடுத்துட்டார், சமைத்து உணவை கொடுப்பதற்கு கொடுத்து விட்டார். சரி, இதுல எவ்வளவு நூல் பாதியாவது படித்திருப்போமா என்று நம்மை நாமே வினவிக்கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில இதை நினைத்து பார்க்க வேண்டும். துணைவேந்தர் அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள், என் சரித்திரத்தை 19 ஆண்டு காலம் தொடர்ந்து பாடமாக வைத்ததற்காக இந்த பல்கலைக்கழகத்தை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். இதற்காகவே ஒரு உவேசா விருது கொடுக்க வேண்டும். 19 ஆண்டுகளாக தொடர்ந்து பாடமாக வைத்திருக்கின்றார்கள். என் சரித்திரத்திலே அப்படி என்ன சிறப்பு? என் சரித்திரம் ஒரு உரைநடை காவியம். பல பேருக்கு தெரியாது, தமிழ் தாத்தா உவேசா அவர்களுக்குள்ளே ஒரு புதுக்கவிதை எழுதுகின்ற புதுக்கவிஞர் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றேன் உங்களுக்கு, எண்ணி பாருங்கள். அவருடைய ஊர் உத்தம தானபுரம், உத்தமர்களுக்காக தானமாக வழங்கப்பட்ட புறம். அந்த தஞ்சாவூர் அரசன் ஏதோ தெரியாதனமாக ஏகாதசி நாளன்று தாம்பூலம் தரித்து விட்டான். அவ்வாறு தரித்தது தவறாயிற்று. அதற்கென்ன பிராயச்சித்தம் என்று கேட்கும் பொழுது, நீ இங்கே அக்ரஹாரம் ஒன்று அமைத்து அங்கே நல்ல அந்தரங்களை குடியமர்த்தினால் உனக்கு அந்த பாவத்திலிருந்து கழுவாய் கிடைக்கும் என்று ஒரு ஜோசியர் கூறினாராம். அதற்காக அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து 48 வீடுகளை கட்டி வடக்கும் தெற்குமாக ஒரு தெரு, கிழக்கு மேற்குமாக ஒரு தெரு என்று தெருவை அமைத்து ஒரு பெருமாள் கோயில், ஒரு சிவன் கோயில் என்று கோயிலை கட்டி அந்த அரசன் தானமாக கொடுத்தான். உத்தமர்களுக்கு தானமாக கொடுத்த உத்தமதானபுரம். சொல்லுகின்றார் பாருங்கள், இப்போது உள்ள உத்தமதானபுரத்துக்கும் எங்கள் ஊர் என்று பெருமையோடு நான் எண்ணும் உத்தமதானபுரத்துக்கும் எவ்வளவோ வேறுபாடு உண்டு. என் இளமை காலத்தில் இருந்த எங்கள் ஊர்தான் என் மனத்தில் இடங்கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் உள்ள பல சௌகரியமான அமைப்புகள் அந்த காலத்தில் இல்லை. ரோடுகள் இல்லை, கடைகள் இல்லை, உத்தியோகஸ்தர்கள் இல்லை, ரயிலின் சப்தம் இல்லை. ஆனாலும் அழகு இருந்தது, அமைதி இருந்தது, ஜனங்களிடத்தில் திருப்தி இருந்தது, பக்தி இருந்தது, அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி நிலவியது, வீடுகளில் லட்சுமீகரம் விளங்கியது. இவ்வளவு ரூபாய் என்று கணக்கிட்டு சொல்லும் ஆஸ்தி அந்த காலத்து உத்தமதானபுர வாசிகளிடம் இல்லை. ஆனாலும் நீரும் நிழலும் தானியங்களும் இருந்தன. அவருடைய வாழ்க்கையில் வேகம் காணவில்லை, அதனால் ஒரு குறைவும் வந்துவிடவில்லை. அவருடைய உள்ளத்தில் சாந்தி இருந்தது. இப்போதோ அந்த சாந்தியை எங்கேயோ போக்கிவிட்டு வெகு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சாந்திக்கும் நமக்கும் இடையில் உள்ள தூரம் அதிகமாகின்றதை ஒழிய எப்படி பாருங்க, ஒரு கவிதை மாதிரி ஒரு காவியம் போல அந்த உத்தமதானபுரத்துக்கும் இந்த உத்தமதானபுரத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்றா பாருங்க. இதை படிக்கும் பொழுது ஒரு கவிதையாக தோன்றவில்லையா? இதை படிக்கும் போது என்ன நினைவுக்கு வரணும் தெரியுமா? என்னுடைய நினைவுக்கு என்ன வந்தது தெரியுமா? டிஎஸ் எலியட் நோபல் பரிசு பெற்றாரே, அந்த டிஎஸ் எலியட் த வேஸ்ட் லேண்ட் என்கின்ற உரைநடை காவியம். அது உரைநடைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஃப்ரீ வேர்ட்ஸ்ங்கிறாங்க. அதான் முதல்ல விடுதலை கவிதை. அந்த விடுதலை கவிதையிலே அமைக்கப்பட்ட அந்த காவியம் தான் நினைவுக்கு வந்தது. டிஎஸ் எலியட் என்ன சொல்றாரு? அவர் லைவ்ஸ் ஆர் மெஷர்ட் வித் காஃபி ஸ்பூன்ஸ். வேகமா ஓடிட்டு இருக்கமா. ஒரு காப்பி தேக்கரண்டி இருக்கு, தேக்கரண்டினால் நம்முடைய வாழ்க்கை அளவிடப்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறார். அது இதே கருத்து தான் அவர் சொல்றாரு. இன்றைக்கு மனித உலகத்துல வேகம் அதிகமாகிவிட்டது, ஆனால் சாந்தி இல்லை. இந்த சாந்திங்கிற சொல்லையே அவர் பயன்படுத்துறாரு. அவர் முடிக்கிறப்ப சொல்லுவாரு, ஓம் சாந்தி 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 சாந்திகி அப்படின்னு முடிப்பாரு. அதனால சாந்தி அந்த காலத்துல இருந்தது, இப்ப வேகம் இருக்கு, சாந்தி இல்லைன்னு இவர் சொல்றது
டிஎஸ் எலியட்டோட நோபல் விருது வேஸ்ட்லேண்ட் மாதிரி அதனுடைய துணியும் அதனுடைய உள்ளுரையும் எவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு. இது உரைநடை காப்பியம் இல்லையா? சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லி அவருடைய கணக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க போறாரு நிலக்கிழார். அந்த சிதம்பரம் பிள்ளை முதல்ல வயல்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வருவார். அந்த வயல்ல பார்த்த வந்த பிறகுதான் கணக்கு பிள்ளையோட அந்த கணக்கெல்லாம் கற்றுக்கொள்ள சொல்லுவார். ஏன்னா கணக்கு கற்பிக்கிறதுக்காக அவங்க தந்தை ரொம்ப விரும்பினார். அவருடைய தந்தை என்ன நினைச்சாருன்னா, பிள்ளை பிழைத்துக் கொள்ள வேண்டும், 4 வித்தை இருந்தால் பிள்ளை பிழைத்துக் கொள்வான். 4 வித்தையில ஏற்கனவே தமிழ் கொஞ்சம் தெரியும், சங்கீதம் தெரியும், உபன்யாசம் சொல்லுவான், ஹரிகதை சொல்லுவான், கொஞ்சம் கணக்கம் கற்றுக்கொள்ளட்டுமே என்று அப்பொழுதெல்லாம் அந்த பிராமண வகுப்பில் இருக்கவரை கர்ணம்பிள்ளை வேலை கொடுப்பாங்க, உடனே கொடுத்துருவாங்க. அந்த வகையில கணக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கணக்கு அனுப்புகிறார். அந்த சிதம்பரம் பிள்ளையோட ஒரு போவாராம். கணக்கு எப்படி கற்றாருன்னு சொல்லல. என்ன கணக்கு கற்றார்? 5 வகை கற்றாரா, வட்டி கணக்கு கற்றாரா, நிலளவை கற்றார், அதையெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க. அச்சமயங்களில் நிலங்களில் செய்யப்படும் சாகுபடி முதலியவற்றை கவனிப்பதற்கு செல்வார். அச்சமயங்களில் நானும் அவருடன் செல்வேன். அவர் வழக்கப்படி காரியங்களை கவனிப்பார். அக்காடுகளின் தோற்றம் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பயிர்கள் வகை வகையாக கொல்லைகளில் விளைந்து கதிர்விட்டிருப்பதும், அங்கங்கே புன்சை நிலங்களில் இடையிடையே மொச்சை, துவரை முதலில் வளர்ந்திருப்பதும் என் கண்களை கவரும். எவருடைய பாதுகாப்பையும் வேண்டாமல் இயற்கையாக படர்ந்திருக்கும் முல்லை கொடிகளும் துளசியும் நன்றாக செழித்து வளர்ந்திருக்கும். வில்வம், வன்னி முதலிய மரங்களும் மலர்ந்திருக்கும். அலரியும் பிறவும் இயற்கை தேவின் எழிலை புலப்படுத்திக் கொண்டு விளங்கும். கம்பு விளையும் நிலத்தருகே கரைகளில் துளசி படர்ந்திருக்கும். எப்படி ஒரு வர்ணனை பாருங்க. அதாவது அந்த புன்சை பயிர்களை சொல்றாரு, கொடிகளை சொல்றாரு, செடிகளை சொல்றாரு, மலர்களை சொல்றாரு. ஆனா என்னவா அதுல பாருங்க, நுட்பமா சொல்றாரு பாருங்க. கணக்கு பிள்ளை கம்பு பயிரை மாத்திரம் கண்டு மகிழ்வார். அதனால் உண்டாகும் வருவாய் கணக்கில் அவர் கருத்து செல்லும். நான் அவரோடு பழகியும் அத்தகைய கணக்கிலே என் மனம் செல்வதில்லை. கம்பங்கதிர் தலைவளைந்து நிற்கும் கோலத்திலும் அழகை கண்டேன். துளசி கொத்து கொத்தாக பூத்து கதிர்விட்டிருக்கும் கோலத்திலும் அழகை கண்டேன். காலை இளம்பருதிலே அழகை கண்டேன். கடற்கரை புடல் கண்டேன். அந்த சோலையிலே மலர்களிலே தழுகு தம்பில் தொட்டிடமலாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். மாலையிலே மேற்றிசையில் இளைங்கின்ற மாணிக்க சுடர்கள் காட்சி தந்தாள்னு சொல்றாரு பாரதிதாசன். அதே உரைநடையில் தான் சொல்றாரு. அந்த மாதிரிதான் சொல்றாரு. பாரதிதாசன் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. அந்த இயற்கை அழக எவ்வளவு அழகா சொல்றாரு. கம்பங்கது தலைவளைந்து இருக்கும் கோலத்திலும் அழகை கண்டேன். துளசி கொத்து கொத்தாக பூத்து கதிர்விட்டிருக்கும் கோலத்திலும் அழகை கண்டேன். கம்பிலே தான் காசு வரும், துளசியிலே என்ன வரும் என்ற விவகார புத்தி எனக்கு இல்லை. கணக்கு பிள்ளை துளசியை பார்க்கல. ஏன்னா துளசியை பார்த்து என்ன போயிடுறது, காசு கிடைக்குமா? கம்பிலே தான் காசு வரும், துளசியிலே என்ன வரும் என்ற விவகார புத்தி எனக்கு இல்லை. இரண்டும் என் கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சி அளித்தன. வில்வ மரமும் வன்னி மரமும் எனக்கு இயற்கை தாயின் எழில் வடிவத்தின் ஒரு பகுதியாகவே தோற்றின. மனிதன் வேண்டுமென்று வளர்க்காமல் தாமே எழுந்த அவற்றில் இயற்கையின் அழகு அதிகமாகவே விளங்கியது. ரொம்ப நுட்பமாக சொல்றாங்க. மனிதன் வேண்டுமென்று வளர்க்காமல் தாமே எழுந்த அவற்றில் இயற்கையின் அழகு அதிகமாகவே வேஷத்தை தான் சொல்வார். இயற்கை அது ஒரு பேனா வைத்துக் கொண்டு இயற்கை அழகுங்கிற கோலத்தை தானாகவே வரைகிறதும்பார். வேஷத் ஹை பிரீஸ்ட் ஆஃப் நேச்சர் பாங்களே, அந்த இயற்கையின் தலைமை வழிபாட்டாளர். அந்த வேஷத்து உவேசாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு, ஈட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எவ்வளவு அருமையாக மானுடத்தை பற்றி, மனிதநேயத்தை பற்றி, இயற்கை ஈஸ்தட்டிக்ஸ் சொல்றமே முருகியலை பற்றி எவ்வளவு அழகா என் சரித்திரத்தை சொல்லியிருக்காரு. இந்த குணத்தை எவ்வளவு பேர் பார்த்திருப்போம்னு எனக்கு தெரியல. அதனால உவேசாவுடைய அந்த உவேசா என்ற மிகப்பெரிய ஆளுமைக்குள்ள இது மாதிரி ஒரு புதிய ஒரு இயற்கையை தூக்கின்ற ஒரு அந்த சுவைஞன், இயற்கை சுவையன், அழகியல் வழிபாட்டாளன் ஒழிந்து கொண்டிருப்பது என் சரித்திரத்தை மறித்து மறித்து படித்தால்தான் தெரியும். என் சரித்திரத்துல என்ன அதோட சிறப்புனா, அதாவது உள்ளதை உள்ளவாறே சொல்லுது. உயர்வு நிச்சயே கிடையாது. தமிழை இயல்பாக உயர்வு நிச்சா சொல்லுவான். அங்க எவனோ ஒருத்தன் சத்தம் போட்டு இருக்கான்னு சொன்ன பெரிய தகராறாமே, அப்படி சத்தம் போட்டு இருக்கான்னு சொன்னா அது அவனுக்கு சுவையா இருக்காது. பெரிய தகராறாமேம்மா, அடுத்தவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாமே, அடுத்தவரை 2 கொலை விழுந்துச்சாமே, இது சொல்ல 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 அதிகமாகிக் கொண்டே செல்லும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இயற்கை செயற்கை எதுவாக இருந்தாலும்
உள்ளதை உள்ளவாறு சொல்கின்ற அந்த பண்பு அவரோட, அதாவது இருப்பதை இருக்கின்றவாறே சொல்கின்ற அந்த 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 யதார்த்தம் என்று சொல்கின்றாலே அந்த நடப்பியல் பண்பு என் சரித்திரத்துல முதல் பக்கத்துல இருந்து இறுதி பக்கம் வரைக்கும் இழையோடி கிடக்கின்றது. அதுதான் அதோட அழகு. அவருக்கு ஒரு வருத்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு என்னை சரியாக கவனிக்கவில்லை. 6 கோடி பேரும் அப்படிதான் சொல்றான். இன்னைக்கு தமிழ்நாடு என்னை சரியாகவே கவனிக்கவில்லை எல்லாரும் சொல்றாங்க. புதுமை பித்தன் இறந்த பொழுது அக்ரஹாரத்து அதிசய மனிதர் வாரா சொன்னாரா, இவருக்கும் உவேசா அவர்களுக்கு இருந்ததை போல ஒரு மனக்குறை உண்டு. உவேசா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழ்நாடு தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று. அதே போல புதுமை பித்தனும் கருதினார்னு புதுமை பித்தனுடைய இதுல எழுதினார் வாரா. அப்ப தமிழ்நாட்டுல அவரும் அப்படி நினைச்சிருக்காரு தெரிய வருது. ஆனா இது பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு. பாரதி கொஞ்சம் எட்ட நின்று அதே நேரம் அடிக்கடி பக்கத்துல வந்து அந்த உவேசாங்கிற தமிழ் பெரும் புலவன பேராசான அவர் வந்து பார்த்துட்டு போறதே ஒரு பெரிய ஒரு அருங்காட்சி நினைச்சிருக்காரு. இப்ப கூட மாநில கல்லூரியில கீழே வந்து வழிப்பதனம் செய்யப்பட்ட அலுவலகத்தினுடைய கிளையாக வைத்திருக்கின்ற அந்த அறை இருக்கே, அதுக்கு முன்னால அது ஒரு பெரிய அறையா இருந்தது. அதாவது ஒரு ஆடிட்டோரியம், அது ஒரு பழைய ஆடிட்டோரியம், பழைய அரங்கமாக இருந்தது. அதுல வந்து தமிழ் படிக்கின்ற மாணவர்கள்லாம் கவிதை ஏற்றுவார்கள், கட்டுரை படிப்பார்கள், கருத்தரங்கம் நடக்கும். அந்த கருத்தரங்கத்தை அப்படி எட்டி பார்க்கிற சுப்பிரமணிய பாரதி, நானும் இங்க ஏதோ ஒரு கவிதையை சொல்லிவிட்டு செல்கின்றேனே, எனக்கு இசைவு உண்டா என்று கேட்பார். இது மாணவர்களுக்கான கருத்தரங்கம், மாணவர்களுக்கான கருத்தரங்கம். வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து கலந்து கொள்ள விரும்புகிறார். ஆனா அவர் ஒரு பத்திரிகையாளர், சுயசமுத்திர துணையாசிரியர். பத்திரிகையாளர் வந்து புகை நுழையாடத்தை கூட நுழையிறதுக்கு உரிமை உண்டு, அவங்க இசைவு கேட்டுக்கொள்ள வரலாம். அந்த வகையில நம்முடைய தமிழ் தாத்தா அவருக்கு இசைவு கொடுப்பாராம். அது பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை, ஒன்று விட்ட வெள்ளிக்கிழமைகள் நடக்கும், சில சமயங்களில் மாதம் ஒரு முறை கூட நடக்கும். அதுல வந்து கலந்து கொள்வார். அப்படி கலந்து கொண்ட பாரதியார் அந்த மாணாக்கர்கள் நடத்திய உவேசாவுடைய அந்த மணி விழாவில் வந்து கலந்து கொண்டு பாடிய பாட்டு தான் அவர் அந்த அந்த உவேசா அவர் வருத்தப்பட்டார்னு சொல்றமே, நிதியறியோம் இவ்வுலக தொருகோடி இன்ப வகை நித்தம் துய்க்கும் கதியறியோம் என்று மன வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே புதிய மலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி அறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்து அறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே. அவர் பாருங்க, அவரை முன்னிலைப்படுத்துறது எப்படி முன்னிலைப்படுத்துறாருன்னா, குடந்தை நகர் கலைஞர் கோவே. எனக்கு குடந்தையில தான் முத்திரை 16 ஆண்டு காலம் இருந்தார், முத்திரை பதித்தார். அந்த குடந்தை நகர் கலைஞர் கோவேங்கிற அந்த தொடர் ஆழமான தொடர். ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, இந்த 4 நூற்றாண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய அத்துணை கலைகளும் கொட்டி கிடந்த கலைகளின் தலைமையகம் கும்பகோணம். குடந்தை நகருங்கிறது கலைகளின் தலைமைச் செயலகம். எந்த கலையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அத்துணை கலைகளுக்கும் தலை சிறந்த விற்பனர்கள் குடந்தை நகர்ல தான் இருப்பாங்க. இங்க இருந்து 56 தேச சமஸ்தானம் சொல்றாங்களே, அத்துறை மன்னர்களும் இங்கிருந்து தான் அழைத்து கொண்டு செல்வார்கள். சுவாதி திருநாள் மகாராஜா, சித்திரை திருநாள் மகாராஜா நல்ல நாசுர கலைஞர்களா கும்பகோணத்துக்கு வந்து அழைச்சிட்டு போனார். அதே மாதிரி ஜெய்ப்பூரா இருந்தாலும் வடக்கு யாரா இருந்தாலும் கும்பகோணத்தை தான் அழைத்து கொண்டு செல்வார்கள். ஓவியம் வரைகின்றவர்கள், கண்ணாடி ஓவியம் வரைகின்றவர்கள், சிற்பம் செதுக்குபவர்கள் எல்லாரும். அதனால கலைகளின் தலைமையகம் கும்பகோணம். அந்த கும்பகோணத்துல கலைஞர்களுக்கெல்லாம் தலைவர் உவேசாங்கிறார். இந்த கலைஞனா இயல் இசை நாடகம் 3 தானே, முத்தமிழ் தானே. அந்த 3 தமிழருக்கு அத்துணை கலைஞர்களுக்கும் தலைவர் உவேசா அப்படிங்கிறார். அததான் அரசு அங்கீகாரம் செய்தது. 1906ஆம் ஆண்டு மகாமகோபாத்தியாய. என்ன அர்த்தம்? மாபெரும் பேராசான். பேராசான், பெரும்பேராசான், மாபெரும் பேராசான். மாபெரும் பேராசான் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அரசு. யாருக்கு? நம்ம உவேசா அவர்களுக்கு. வேற யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. வேற யாரு கொடுத்தாங்க? பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். எப்பொழுது கொடுத்தார்கள்? 1936ஆம் ஆண்டு. தாத்தாவுக்கு 1906ஆம் ஆண்டு, 30 ஆண்டு கழிச்சு அப்படி ஒரு பட்டத்தை இன்னொரு தமிழருக்கு கொடுத்தாங்கன்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு தான். அதுல ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தாத்தாவுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், தமிழ் கடல் அவர். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வந்து வடமொழி விற்பனர். தமிழ் அறிந்ததோட வடமொழியில் சுக்கிரநீதியை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு, மிருச்சகடியாவை தமிழ்ல மண்ணியல் சிதையை மொழிபெயர்த்திருக்காரு. வடமொழியில எந்த வடமொழி புலவனை காட்டிலும் மிகச்சிறந்த புலமையாளர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார்.
இந்த 2 பேரையும் அரசு வந்து 2 கண்மணிகளாக, கண்ணின் மணிகளாக, அறிஞர்களின் தலைமணிகளாக அரசு கருதிய காரணத்தால் தான் இந்த 2 பேருக்கும் அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த வேளை மகாமகோபாத்தியாய மாபெரும் பேராசான் என்ற பட்டத்தை பெற்றவர். அதுபோலவே தென்கலை செல்வர் தாட்சிணாத்திய கலாநிதி, தென்கலை செல்வர். வடக்கு தெற்குன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. வடகலை தென்கலைங்கிற என்ன வடகலை தென்கலை? கம்பன் கூட சொல்றான் இல்லையா, தென் சொற்கள் தந்தார் வட சொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான். கம்பன் தான் முதல்ல அது சொல்றான். வட சொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான் ராமன். ராமன் என்ன பண்ணானா, தென் சொற்கள் தந்தார். ராமன் வந்து சமஸ்கிருதத்தையும் புலவனா இருந்திருக்கா, தமிழ்லயும் புலவனா இருந்திருக்கான்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. வால்மீகி சொல்லல, கம்பர் சொல்றாரு. கம்பர் வந்து ஒரு ஒருமைப்பாட்டின் சின்னமா கருதுறாரு. அந்த மாதிரி ஒரு தென்கலை செல்வன்கிற பட்டத்தை நம்முடைய தமிழ் தாத்தா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது வடகலை செல்வன் இன்னொருத்தர் கொடுத்திருப்பாங்க. இந்த 2 பட்டமும் பெற்று, அந்த பட்டம் என்பது ஏதோ அந்த பட்டத்தால அவர் பெருமை அடையல, பட்டங்கள் அவரால் பெருமை அடைந்தன. ஆனாலும் தமிழ்நாடு தன்னை சரியாக கவனிக்கவில்லையே என்று வருந்தாதீர்கள் சொல்றாரு. கதியேறியோம் என்று உன வருந்தற்க பொதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் தமிழ் இருக்கும் வரை. பொதியமலை பிறந்த மொழி தமிழ், அது வாழ்வறியும். தமிழ் இருக்கும் வரை உன்னை அறிந்து கொண்டே இருக்கும். அதே போல காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி அறிவாய். இன்றைக்கு வரைக்கும் 2021 வரைக்கும் அவரை வந்து நம்முடைய புலவரெல்லாம் துதிபாடி வழிபட்டு போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே என்று பாரதி வந்து கவிவாக்கு பொய்க்காது. பாரதி ஒரு கல்லெழுத்து போல தமிழ் தாத்தாவின் பெருமைகளை சொல்லி மிகச்சிறப்பாக அவருடைய புகழை போற்றி இருக்கின்றார். அவருடைய அந்த காலகட்டத்துல புலவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, புலவர்கள் போலி புலவர்களும் இருந்தார்கள். இந்த போலி புலவர்கள் எவ்வாறெல்லாம் தங்களை வந்து அப்படியே ஒரு தவறான முறையில மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள், இது எல்லாமே ரொம்ப அழகா என்சரித்து சொல்றாரு. அதே மாதிரி இந்த தமிழினுடைய சிறப்பு, அவரை பதிப்பித்த சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு வகையில வியப்பாகவும் ஒரு வகையில வருத்தமாகவும் கூட இருக்கு. அதாவது நம்ம பதிப்பிக்கிற மாதிரி இல்ல, மூலச்சுவடி வேணும். மூலச்சுவடியை ஒரு மூலச்சுவடியை அப்படியே எடுத்து பதிப்பிச்சிட முடியாது. எத்துணை சுவடிகள் எத்துணை திசைகளில் இருந்து கிடைக்கின்றனவோ அத்துணை சுவடிகளையும் ஆய்ந்து காண வேண்டும். அதனால் ஆய்ந்து காண்றது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இது நம்மகிட்ட வந்து இப்ப கரும்பலகையும் இல்லை, எழுதி காட்டவும் வழி இல்லை. ஆனா உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம். சொல் மட அன்னம் சொல் நடை ஒவ்வாய். இன்னைக்கு இருக்கிற அச்சு எழுத்துல இப்படி எழுதி பார்த்துங்க. சொல் மட அன்னம் சொல் நடை ஒவ்வாய்ன்னு இருக்கு. ஏட்டுச்சுவடியில அது மாதிரி கிறுக்கிருக்காங்க. இதை நீங்க எப்படி பதிப்பிக்கீங்க? அப்படியே பதிப்பிக்க முடியுமா? பதிப்பிக்க முடியாது. ஏன்னா ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு இதெல்லாம் மேல புள்ளி வச்சா குரில், புள்ளி வைக்காட்டி நெடில்ங்கிறது அந்த காலத்து மரபு. ஏட்டுச்சுவடியில புள்ளி வைக்க முடியாது. ஆக ரெண்டுமே புள்ளி இல்லாம, ஆக இது நெடிலா குறியலான்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஒற்றை கொம்பு இருக்கு, இது நெடிலா இது குறியலா கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த சொல்லு சொன்ன பாருங்க, சொல் நான் வேண்டுமென்றே படித்தேன். சொல் என்று கற்பனை செய்து கொண்டால் அந்த துணைக்கால் இருக்கு பாருங்க, அந்த துணைக்காலுக்கும் இடையினர் அகரத்துக்கும் வேறுபாடு. இப்ப இடையினர் அகரத்தை எப்படி வேறுபாடு? கீழே ஒரு சாய்வு கோடு போடுறோம் இல்லையா, கணினி அச்சில இன்னும் அழகா அந்த சாய்வு கூட எல்லாத்தையும் போடுறோம். அந்த சாய்வு கோடு போட்டா இடையினர் அகரம், சாய்வு கோடு போடாட்டி துணைக்கால். அப்ப இந்த சொல் அப்படிங்கிறது எப்படி படிக்கணும்? ஒற்றை கொம்பு புள்ளி இல்லாம இருக்கு, இருந்தாலுமே அது நெடில் சேர் படிக்கணும். இந்த ஒரு துணைக்கால் இருக்கு, அது எப்படி படிக்கணும்? ரா என்று படிக்கணும். சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய். சிலப்பதிகாரத்து வருது. சேரல் மட அன்னம் சேரல் நடை ஒவ்வாய்ங்கிறது எப்ப தெரியும்? சிலப்பதிகாரத்தை திருப்பி 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 ஒரு 10 முறை படிச்சிருந்தாதான் இந்த இடத்துல நீ வந்து கண்ணகியின் நடைக்கு சமமாக மாட்டாய், கண்ணகி பக்கத்தை நெருங்கிறாத அன்னமே, என் முட்டாள் அன்னமே, ஏதோ கண்ணகிக்கு சமம் நினைத்து கொண்டு எங்க போக பாக்குறியா? அதெல்லாம் உனக்கு அந்த பொருத்தம் கிடையாது, தகுதி இல்லை. சேரல் மட அன்னம், ஏ மட அன்னமே, ஏ இளமையான அன்னமே, ஏ முட்டாள்தனமான அண்ணன், 2 பொருளும் சொல்லலாம். கண்ணகி கிட்ட போயிடாத. சேரல் நடை ஒவ்வாய், அவளுடைய நடை, அவளுடைய அழகான நடைக்கு சமமாக உன்னுடைய நடை இல்லை அப்படின்னு பொருள்ங்கிறது எப்ப தெரியும்?
மீண்டும் 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 சிலப்பதிகாரம் படித்த ஒரு மாபெரும் புலவனுக்கு தான் தெரியும். அதனால வெறும் பதிப்பாளர் இல்ல அவரு, மாபெரும் புலவர். அது மாபெரும் புலவரா இருந்ததுனாலதான் அதை நுனித்து பிரித்து அறிய முடிந்தது. அந்த வகையில அந்த பதிப்பிக்குங்கிறது அவ்வளவு கடினமான வேலை, மிக கடுமையானது. திருவிக்கா அவர்கள் மிக அழகா சொல்வார்கள், தமிழ் பதிப்பு துறை யாழ்ப்பாணம் ஆறுமணார் அவர்களால் அடித்தளமிடப்பட்டது. யாழ்ப்பாணம் சி.வி. தாமோதரம் பிள்ளை அவர்களால் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. உவேசா அவர்களால் கூரை வேயப்பட்டது. இப்ப பதிப்புத்துறையில 3 முன்னோடிகள் நம்ம மறந்துடவே கூடாது. பதிப்புத்துறைக்கு யார் அடித்தளமிட்டது, யார் முதல்ல பதிப்பித்தது? யாழ்ப்பாணம் ஆறுமணார் வித்யாபானு எந்திரசாலைன்னு அவருடைய சொந்த பணத்துல அச்சுக்கூடம் வைத்து அவரே அச்சடிச்சார். யாழ்ப்பாணத்திலிருந்து அந்த எந்திர சாலை வச்சது பெரிய வியப்பு இல்லை. சென்னைக்கு வரப்ப கூட அங்கிருந்து அந்த எந்திர சாலையை தூக்கிட்டு வர்றாரு. அந்த ட்ரெடில் மிஷினு, அந்த அச்சு எழுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாரு. இங்கேயும் வாங்குறாரு, இங்க ஒரு அச்சுக்கூடம் வைக்கிறாரு. இங்க அச்சுக்கூடம் வச்சு இங்க இருக்கிற அந்த இதுல அச்சுக்கூடத்தை பதிப்பிக்கிறாரு. திரும்ப சிதம்பரத்துல கொஞ்ச நாள் இருக்காரு. சிதம்பரத்துக்கு அச்சுக்கூடத்தை கொண்டு போய் அங்கிருந்து பதிப்பிக்கிறாரு. அதாவது ஒரு பதிப்பாளனுக்கு சொந்தமா அச்சுக்கூடமும் இருந்தால்தான் சிறப்பாக பதிப்பிக்க முடியுங்கிறத தெரிந்து கொண்டார். அவருக்கு திருமணம் ஆகல, குடும்ப பொறுப்பு கிடையாது, நல்ல வளமான வாழ்க்கை, செல்வ வளம் உள்ளவர். அதனால அச்சுக்கூடம் வச்சார். அதனால வலிமையான அடித்தளம் போடுறதுக்கு அவருடைய சமூக பொருளாதார சூழல் இடம் கொடுத்தது. அதுக்கடுத்தது சி.வி. தாமோதரம் பிள்ளை. அவரும் நல்ல வளமான குடும்பத்தை வந்தவர் தான். அவருடைய தந்தையார் பிள்ளை என்ன செய்தாலும் அந்த செயலுக்கு துணை நிற்பவர். பொருளுதவி கொடுப்பாரு, ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பார். சென்னை பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டதாரி சி.வி. தாமோதரம் பிள்ளை. மாநில கல்லூரியிலேயே பேராசிரியர் இருந்தார் உவேசா மாதிரி. அந்த சி.வி. தாமோதரம் பிள்ளை அவரும் அந்த மாதிரி பதிப்பு துறையில பல அரிய பதிப்புகள் எல்லாம் பதிப்பித்தார். அதுக்கு அடுத்தது உவேசா அவர்கள் இந்த பதிப்பு துறைக்கு வர்றாரு. இவங்க 2 பேருக்கும் இல்லாத ஒரு வசதி உவேசாக்கு இருந்தது. எவ்வளவு வசதி குறைவு இருந்தது அது வேற, ஆனா ஒரு வசதி இருந்தது. என்ன என்று கேட்டால், உவேசா அவர்கள் சென்றால் அவருடைய அவர் கேட்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்துல என்ன ஒரு கருத்து இருந்ததுன்னு கேட்டா, ஒரு அந்தனர், ஒரு பிராமணர் ஒண்ணு கேட்டா அதை மறுக்க கூடாது, மறுத்தா மாபெரும் பாவம்ங்கிற ஒரு கோட்பாடு அந்த காலத்துல இருந்தது. அதனால அவர் போய் கேட்டா, அவர் போய் நிக்கிறது இளமை காலமாவே இருந்தா கூட 30 வயசு 34 வயசு வரைக்கும் கூட நிறைய பதிப்பு வந்திருக்கு. அதுக்குள்ளேயே அவருடைய தோற்றமோ அவருடைய அந்த சமூக பின்புலமோ மடத்தலைவர்கள் எல்லாம் எழுந்து நின்று அவரை வரவேற்க அந்த 2 உதவின. இவங்களுக்கு இது இல்லை, அவர்களுக்கு இருந்தது. அந்த வகையில அவர் அந்த நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டார். ஆனா அதுக்காக ரொம்ப மிடுக்கா போய் உட்கார்ந்து கொள்ளவில்லை. அவர்கிட்ட நமக்கு ரொம்ப மிகப்பெரிய மரியாதை எப்படி ஏற்படுதுன்னா, அத்தகைய சூழல்ல வந்தவர் ஆற்றுக்கும் சென்றார், வயலுக்கும் சென்றார், களத்துமேட்டுக்கு சென்றார், சேற்றில் நடந்தார், கல்லும் முள்ளும் அதான் சாலையே இல்லாத கிராமங்களுக்கு எல்லாம் சென்றார். எங்கெங்க ஏட்டுச்சுவடி கிடைக்குமோ அங்கெல்லாம் அலுப்பு பார்க்காமல் சென்றார். அவர் வெளியில அந்த காலத்துல சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிடக்கூடாது, சொந்தமாக சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும். பிராமணர்கள் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா ஜாதியிலிருந்து விலைக்கு வச்சிருவாங்க. அதனால சமைத்து சாப்பிட வேண்டும். எப்படி 2 நாள் 3 நாள் பயணம் இருக்கலாம், சமைச்சு சாப்பிட முடியாது. அதனால என்ன செய்வாரு, பழத்தை உண்பார். பால் நேரடியாக அந்த பால் கறக்கிற இடத்துல வாங்கி சுட வைத்து குடிக்கலாம். ஆக பாலும் பழமும் தான் சாப்பிட முடியும். அதனால 3 வேளை சாப்பிடவே முடியாது. ஏதோ ஒரு வேளை பால் பழமும் சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கொள்ள முடியும், அவ்வளவுதான். பசியை பற்றி கருதவே கூடாது. ஏதோ உயிர் வாழ்றதுக்கு உணவு என்கின்ற வகையில இருக்கணும். எவ்வளவு இடர்பாடு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நல்ல உயர்ந்த ஜாதியாச்சே, அவருக்கு நிறைய வரவேற்பு இருந்தே நினைக்கிறோம். ஆனா அதுலயே அவருக்கு இருந்த கொடுமை என்னன்னு கேட்டா, அவருடைய சமூகம் எங்கேயும் போன இடத்துல சாப்பிடாத, தண்ணி கூட குடிக்க கூடாது, எங்கேயும் போன இடத்துல சாப்பிடாத, போஜனமோ பானமோ செய்யலாகாது என்று வரையறுத்திருந்தது. அந்த வரையறையை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்துல அது சேரியில் இருந்தாலும், சகதியில் இருந்தாலும், சேற்றில் இருந்தாலும் சுவடி கிடைக்குதா அங்கே செல் என்று அவரை தமிழ் தூண்டியது. பாரதியாரை போல, அதாவது ஜாதி வரம்பெல்லாம் தாண்டி ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்று அன்று வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றேன் பாரதி பாடுறாரு பாருங்க. வேற எந்த கவிஞர் பாடுறதை விட பாரதி பாடுறதுங்கிறது அந்த கம்பீரமான, அந்த தருகன்மை மிக்க, அந்த பெருமித மிக்க பாடல் அவனுடைய சமூக பின்புல இருந்து அவனுடைய தனித்து அவனை காட்டுகின்றது. ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், அப்படி ஒரு சிந்தனையாளராக உவேசா விளங்கி இருக்கின்றார். அதனாலதான் இவ்வளவு தடைகள் எல்லாம் கடந்து இந்த நூல்களை எல்லாம் சேகரித்து அந்த நூல்களுக்கு பாடபேதங்களை காண வேண்டும். இந்த வையாபுரி பிள்ளை சொல்வாரு, இந்த பாடபேதங்களை காணும் பொழுது சில நுணுக்கங்கள் உண்டுமார். சொல்லாட்சி
ஒரு வட்டாரத்துக்கு வட்டாரம் வேறுபடும். உதாரணமா சென்னையில என்ன பண்றோம், அங்கெல்லாம் ஒழுக்கம்பா, கொஞ்சம் மெதுவா போ மெதுவா போ அப்படிங்கிறோம், மெதுவான்னு சொல்றோம் இல்லையா. ஆனா நெல்லை பக்கம் என்ன சொல்லுவாங்க, பைய போ இல்லையா. அதான் கவிமணி சொல்றாரு, பைய பைய பறந்து வா, பாடி பாடி திரிந்து வா. குழந்தை பாட்ட சொல்றாருல, பைய 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 அப்படிங்கிறாரு. ஆனா என்ன வேடிக்கை என்னன்னு கேட்டா, கவிமணி வந்து பையன்னு சொல்லலாம், நெல்லை வட்டார வழக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு சீர்காழியில பிறந்த பையன் திருஞான சம்பந்தன், அவன் என்ன சொல்றான், பையவே சென்று பாண்டியர்க்காகவேங்கிறான். இது எப்படிங்கன்னு கேட்டா, பாண்டி மண்டலத்தை வாழ்ந்து 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 பாண்டி மண்டல வட்டார வழக்கே ஞான சம்பந்த பெருமான் ஏற்றுக்கொண்டார், அதனாலதான் பையங்கிறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் பாரதியாரை கூட நீங்க பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், அவனை எல்லாம் திட்டாதப்பா, பாவம் சின்ன பையன், அவனையே திட்டுற அப்படிங்கிறோம். திட்டுன்ற வார்த்தை பயன்படுத்தணும் இல்லையா. இன்னும் சில பேர் பேசாதம்பாங்க, ஏப்பா இப்படி பேசுற, அவன் மன வருத்தப்பட மாட்டானா. ஆக திட்டாத, பேசாத. இன்னும் என்ன சொல்லுவாங்க, ஏசாத இல்லையா. இன்னும் தெற்க போனா வையாத. என்ன சொல்றான் பாரதி, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா. அப்ப அவரை அறியாம அந்த வட்டார வழக்கு அந்த பாடல்ல இடம்பெற்று விடும். அதான் வையார் உள்ள சொன்னாரு, ஏட்டுச்சுவடைய ஒப்பு நோக்கி அவற்றில் வட்டார வழக்கு யாண்டு குறிப்பிடப்பட்டதனை கண்டு தெளிந்து நுனித்தறிந்து பொருத்தமிகு சொல்லை தேர்தல் பதிப்பாடுறதும் கடன்கிறார். அப்ப எவ்வளவு ஏட்டுச்சுவடியை பார்த்து, எவ்வளவு வட்டார வழக்கு அறிந்து, எது கொடுந்தமிழ் எது செந்தமிழ் என்பதெல்லாம் தெளிந்து அந்த தமிழ் தாத்தா வந்து நூலை பதிப்பிச்சிருக்காருன்னு நினைக்கும் பொழுது, அவர் அந்த உழைத்த உழைப்பு நமக்கு மிகச்சிறப்பாக கண்ணுக்கு தெரிகின்றது. அந்த வகையில பதிப்புத்துறையில அவர் முத்திரை கண்டார்னு சொல்லி எளிமையா ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் பதிப்புத்துறையிலே அவர் எப்படி அரும்பாடுபட்டார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த சுவடிகளை எல்லாம் திரட்டுவது என்பது ஒரு கலை. அந்த சுவடிகளை திரட்டிய பிறகு அந்த சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்களை தேர்ந்து பொருள் கொள்வது என்பது அடுத்தது. தேர்ந்து பொருள் கொண்ட பிறகு வட்டார வழக்குகளை கண்டறிந்து செம்பதிப்பாக கொண்டு வருவது எவ்வாறு என்பதை பார்க்கணும். செம்பதிப்பாக கொண்டு வந்த பிறகு இன்னொரு சிக்கல் என்ன, சீவக சிந்தாமணிய சேலம் ராமசாமியார் கொடுத்தார் உண்மைதான். ஆனா சீவக சிந்தாமணியை படித்தா பொருள் புரியுமா, ஐயருக்கே புரியலையே, ராமசாமியாருக்கும் புரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து 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 படிக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லிக்கிட்டோமே கூட்டு படிப்பு, அந்த கலெக்டிவ் ஸ்டடி, அந்த கூட்டு படிப்பு அன்றைக்கு பண்ணியிருக்காங்க யாரு, சேலம் ராமசாமியாரும். அவர் தான் ஏட்டுச்சவடிக்கு உரிமையாளர். அவரும் தமிழ்த்தாத்த விவசாயம் சேர்ந்து படிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பிறநூல் பயிற்சி, முக்கியமாக சங்கநூல் பயிற்சி எனக்கு சீவசிந்தாமணி புரிந்து கொள்ள துணை புரிந்தது. சங்க இலக்கியத்தையும் நச்சினாருக்கு உரையும் நிறைய முறை படித்த பிறகு சீவக சிந்தாமணியில் இந்த பொருள் இருக்குமோன்னு தெரிஞ்சது. ஆனா அப்பவும் சில இடர்பாடு வந்தது. என்ன என்று கேட்டால், சமண சமய கோட்பாடுகள், சமண சமய கோட்பாடு அதுல சீவசிந்தாமணியில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி புரிந்து கொள்றது, அது சங்கநூல் எல்லாம் இருக்காது, வேற எதுல இருக்காது. அதுக்காக சமணத்துறவிகள் எல்லாம் கண்டு அந்த சமணத்துறவிகளிட சமண சாஸ்திரங்களை பயின்று அந்த அறிந்து அதற்கு பிறகு அதற்கு ஒரு உரையும் பதிப்பித்து சீவக சிந்தாமணி அனைவரும் புரிந்து கொள்கின்ற வகையில பதிப்பிக்கின்றார். யாரு, வைதிக குலத்திலே பிறந்த உவேசா அவர்கள் சமண சமயத்தை சார்ந்த ஒரு காப்பியத்தை சமய வேறுபாட்டை கடந்து, இது தமிழ், இது என்னுடைய தமிழ், தமிழுக்கு ஜாதி சமய வேறுபாடு கிடையாது என்பதை முத்திரை பதித்தார் போல, நெற்றியில் அடித்தார் போல இன்றைக்கு நமக்கு சொல்வதற்கு இன்றைக்கு நமக்கு தெரியல. வேறுபாடுகள் உழன்று கிடக்கிறோம், நம்மை நாமே பல சிமிழ்கள் அடைத்துக் கொண்டிருக்கோம். மத வேறுபாடுங்கிறது இன்றைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலையில் நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு தமிழ்த்தாத்தா அவர்கள் அந்த வேறுபாடெல்லாம் கடந்து தன்னுடைய எல்லை என்ன, பதிப்பிக்கின்ற நூல் எதை சார்ந்தது என்றெல்லாம் கொஞ்சமும் கவனிக்காமல் அனைத்தும் தமிழே என்கின்ற அந்த உலகளாவிய பார்வையோடு, வேறுபாடு இல்லாத ஒரு பார்வையோடு முதல் நூலாக சீவசிந்தாமணியை பதிப்பிக்கும் பொழுது அந்த இளமை காலத்திலே அவர் அப்படி பதிப்பிப்பதை பார்த்து தமிழ்நாடே வியப்பிலே ஆழ்ந்தது. தாமோதரம் பிள்ளை நினைச்சாரு, இந்த சின்ன பிள்ளை இந்த வேலையில இறங்கியிருக்க, இதனால முடியுமோ, முடியாம போனா அந்த பதிப்பு பண்ணி தடைப்பட்டு விடுமே, வசதியும் இவருக்கு இருக்கு, அவருக்கு இல்லை, வசதியும் இருக்கு, நிறைய பேரை படித்திருக்கின்றோம், நம்ம செய்யலாமே என்று சொல்லி கேட்கிறார் உவேசாட்ட. எல்லாம் கொடுத்துருங்க, நான் பதிப்பிக்கிறேன், ஏன் இடர்படுறீங்க, எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சிவபெருமான் 2-3 தடவை கேட்கிறாரு. மாட்டேன்ட்டாரே, அதெல்லாம் இல்லை, நானே பதிப்பிக்கிறேன், என்னால் முடியும் தம்பி என்று அடுத்தவர்கள் சொல்றாரு. நான் பண்ணிடுறேன், நான் செய்து காட்டுறேன்.
என்று செய்து காட்டிய பொழுதுதான் தமிழ்நாடு அண்ணாந்து பார்த்தது. இப்படி ஒரு இளைஞன் பதிப்புத்துறையில் ஈடுபட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று அண்ணாந்து பார்க்கின்ற வகையில அந்த சிந்தாமணி அவர் வந்து பதிப்பிக்கின்றார். சிலப்பதிகாரம்னா கேள்விப்படாத ஒரு தமிழ்நாட்டுல சிலப்பதிகாரம்னா தப்பா இருக்கே, அப்படி ஒரு சொல் இருக்க வாய்ப்பே இல்லையே. சிறப்பதிகாரம் என்றோ இருந்திருக்க வேண்டும். நீர் என்ன சிலப்பதிகாரம் என்று செப்புகின்றீர் என்று அவற்றை கேட்கிறாங்க. அந்த சிலப்பதிகாரத்தை கண்டு அந்த சிலப்பதிகாரத்துக்கு அடியார்க்கு நல்லார் உரைங்கிறது, சிலப்பதிகாரத்தை கண்டது கூட பெரிய செயல் இல்லைங்கிறாரு தமிழ் தாத்தா. அந்த அடியார்க்கு நல்லார் உரைங்கிற மாபெரும் கடல், அந்த கடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது தெரிந்து கொள்றதுக்கு பலகாலம் சென்றது. அடியார்க்கு நல்லார் உரை இல்லாட்டி சிலப்பதிகாரத்தோட அரங்கேற்ற கதையை புரிந்து கொள்ளவே முடியாது. அதன் ஆழங்கால் பட்டு அதையும் தெரிந்து கொண்டு அதுக்கு குறிப்புரை எழுது, எல்லாவற்றுக்கும் குறிப்புரை எழுது. இது முன்னாடியே தமிழ் தாத்தாக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிச்சு. நம்ம யாழ்ப்பாணம் ஆறுமுலா அவருக்கும் முன்னாடி கூட அரசன் ஜன்மகனார், சோழவந்தான அரசன் ஜன்மகனார் வந்து தொல்காப்பிய முதற்பாயிர விருத்தி எழுதினாரு. அந்த புத்தகம் சில சமயங்களில் கிடைக்கும். இதுல இன்டர்நெட் ஆர்கிவ்ஸ் என்று சொல்கின்றாரு, அந்த இணைய இதுல நூலகத்துல கிடைக்கும். நான் அது மாதிரி ஒன்று எடுத்து வைத்தேன், திரும்ப அது காணாம போயிடுச்சு. அதுல வந்து விஷய சூசியைங்கிறார். இந்த சப்ஜெக்ட் இண்டெக்ஸ் சொல்றமே ஆக்ஸ்போர்டு புத்தகத்தில் இருக்க மாதிரி யாரு அரசன் ஜன்மகம், ஏபிசிடியே தெரியாதவர் விஷய சூசிகை சப்ஜெக்ட் இண்டெக்ஸ் போடுறாரு. தொல்காப்பிய முதற்பாயிரத்துக்கு முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இண்டெக்ஸ் போடுறாரு. அந்த மாதிரி அந்த மெத்தடாலஜிக்கல்லி எப்படி ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் பதிப்பித்ததோ அதே போல பதிப்பிக்கின்ற அந்த பண்பும் பாங்கும் அற்றை தமிழகத்துல ஆங்கிலம் தெரியாத தமிழ் புலருடன் நிலவியது. அது நம்முடைய தமிழ் தாத்தாக்கு ஒரு பெரிய முன்னோடியாக திகழ்ந்தது. அவர் முன்னோடிகள் அவருக்கு இருந்தது அவருக்கு வசதியா போச்சு, முன்னோடியாக திகழ்ந்தது. அதனால தொல்காப்பியத்தையோ திருக்குறளை பதிப்பித்தவர் அந்த அவருடைய பதிப்புக்கலை நுணுக்கத்தையும் அவர் மிகச் சரியாக பின்பற்றினார். இவ்வாறு நம்முடைய தமிழ் தாத்தாவுடைய அந்த பணியை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனா பாரதி பாலன் அவர்கள் ஒரு 40 நிமிடம் ஆகிவிட்டதா? பாரதி பாலன் 40 நிமிடம் என்று வரையறைத்திருந்தார். அந்த வரையறை தாண்டுவது எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதுவும் பல்கலைக்கழகத்துக்கு வந்தா பல்கலைக்கழகங்கள் கூறுகின்ற நெறிமுறையும் வரையறையும் ஒரு மாணவனை போல பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நானே எனக்கு போட்டுக்கொண்ட கட்டளை. ஏன்னா இங்க வந்தா நான் மாணவன் தான், இங்க பேராசிரியர்லாம் இல்ல. எந்த பல்கலைக்கழகம் நுழைந்தாலும் மாணவனாக கருதணும், அப்படிதான் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த 40 நிமிட வரையறை கடந்த காரணத்தால நிறைய சொல்லலாம். நீங்களும் நிறைய படிக்க முடியும். இன்றைக்கு இணையம் இருக்கு. உவேசா என்ற 3 எழுத்தை போட்டாலே உவேசாங்கிற 3 எழுத்து உங்களுக்கு எத்தனையோ வலைத்தளங்கள் கொண்டு வந்து குவிக்கும். அதனால நீங்க அதெல்லாம் பாருங்க, படியுங்கள். முதல்ல என் சரித்திரத்தை இது வரைக்கும் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் இழப்பு. என் சரித்திரத்தை முதல்ல படிங்க. அதற்கு பிறகு அவர் பதிப்பித்த நூல்கள்ல ஏதாவது ஒரு 4 நூல்களாவது நான் படித்தேன். உவேசா பதிப்பேன். நீங்க சிலப்பதிகாரம் நீங்க படிச்சிருக்கலாம், வேற யாரோ பதிப்பித்தது படித்திருக்கலாம், துணை நூலா கூட படித்திருக்கலாம். ஆனால் உவேசா பதிப்பித்த சிலப்பதிகாரத்தை, உவேசா பதிப்பித்த சிந்தாமணியை, உவேசா பதிப்பித்த இந்த நூலே நான் படித்திருக்கிறேன். உவேசா பிறந்த நாள்ல அடுத்த உவேசா பிறந்த நாள்ல நீங்க எனக்கு சொல்லணும். சென்ற பிறந்த நாள் நீங்க சொன்னீங்க, நான் அந்த பிறந்த நாளைக்குள்ள இதில் படித்து விட்டேன்னு சொன்னீங்கன்னா அது உவேசாக்கு செலுத்துகின்ற உண்மையான புகழஞ்சல். அதுதான் கூறி மிகச்சிறப்பாக ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் உவேசாவும் திறந்தநிலை பல்கலைக்கழகம் தான். அன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருந்ததுன்னா திறந்தநிலை பல்கலைக்கழகம் மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு புத்தகம் படிக்கணும். சிலப்பதிகாரம் படிக்கணுமா கும்பகோணத்துக்கு போ, சிவசமர் படிக்கணுமா வடார்காட்டுக்கு போ, இன்னும் ஒவ்வொரு சில இடங்கள்ல பெங்களூருக்கு கூட போய் படிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க போய் ஏதாவது படிச்சிருக்காங்க, இந்தியா முழுக்க. அதான் இவர் சொல்லுவாரு, தமிழ் தாத்தாவே சொல்லுவாரு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தமிழ் படிக்கிறதுக்காக பெங்களூர்ல சில பேர் விரும்பினாங்களாம், அவரை கூப்பிட்டாங்களாம். இவர் சொன்னாரா, என்கிட்ட இப்ப 30 பேர் என்கிட்ட இருக்காங்க, 30 பேர் உடன் வருவதாகி நான் வருகிறேன்னு சொன்னாராம். அந்த 30 பேரை இங்க இருந்து அழைச்சிட்டு போய் அங்க போய் கற்றுக் கொடுத்திருக்காரு, இவங்களுக்கும் சேர்த்து. அதனால இந்த நான் ஃபார்மல் இந்த கல்வி இருக்கே, இந்த திறந்தநிலை கல்விங்கிறது அன்றைக்கு நிறைய நடைமுறையில் இருந்தது. அதனால ஒரு திறந்தநிலை பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்த உவேசா அவர்களை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் தமிழ் பற்று மிக்க பாரதி பாலன் எழுத்துலகத்திலே புகழ்பெற்ற நம்முடைய பாலசுப்ரமணியம் அவர்கள் தம்முடைய வலிமை வாய்ந்த தமிழ்துறையின் சார்பிலே நடத்திய அந்த விழாவிலே கலந்து கொண்டதை நான் மிக பெரும் சிறப்பாக கருதுகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழமிக்க என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வேல்க தமிழ்.